இவ இங்க கண்ணு முழிச்சு பாக்குறா. 4 குழந்தைங்க இவள அம்மான்னு கூப்பிடுறாங்க. ஆனா இவளுக்கு இன்னும் கல்யாணமே ஆகல. இவளுக்கு எங்க இருக்கோனே புரியல. உடனே அந்த குழந்தைங்க கிட்ட யாரு பசங்களா நீங்க, உங்க பேரு என்னன்னு கேக்குறா. அவங்க பேரை சொன்னதுதான் இவளுக்கு ஞாபகம் வருது. ஆக்சுவலா இவ ஒரு மூவில நடிச்சிருப்பா. அதுல இவ ரொம்ப கொடூரமான ஸ்டெப் மதரா இருப்பா. இவ ஹஸ்பண்டும் வார் நடக்கிறனால ஆர்மிக்கு போயிடுறாரு. 5 வருஷம் கழிச்சு வராரு. 4 பசங்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்தினால இவளுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துடுறாங்க. இப்போ அந்த மூவில நடிச்ச உலகத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. இப்போ இந்த குழந்தைங்க எல்லாரும் இவளை பார்த்து ரொம்பவே பயப்படுறாங்க. இப்படி இந்த உலகத்துல வந்து மாட்டிக்கிட்டோமே, எப்படியாச்சும் தூக்கு தண்டனையில இருந்து தப்பிக்கணும்னா அந்த குழந்தைங்க கிட்ட எல்லாம் க்ளோஸ் ஆக ட்ரை பண்றா. இவ எவ்வளவு நல்லது பண்றாலோ அவ்வளவு பாயிண்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பசங்களுக்கு சாப்பாடு சமைச்சு கொடுக்கறா. 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஒரு நாள் நைட் அவ கடைசி பொண்ணுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது. செருப்பு கூட போடாம அவளை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் அவளை காப்பாத்திடுறா. இதனால இன்னொரு 20 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி ஒரு நாள் இவ பசங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிறத பார்த்துட்டு அவளோட அண்ணா, உன்னை காசுக்காக கல்யாணம் பண்ணி வச்சா நீ என்ன எங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டுட்டு இருக்குன்னு திட்டுறாங்க. அப்ப அந்த குட்டி பசங்க எல்லாரும் நம்ம அம்மா அவங்க அண்ணா சொல்றது கேட்டு நம்மள திட்ட போறாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இவளோ தொடப்பக்கட்டை எடுத்துட்டு வந்து அவங்க அண்ணாவையே அடிச்சு துரத்திடுறா. இதனால அந்த பசங்களுக்கு அவங்க அம்மாவை ரொம்பவே பிடிச்சு போயிருது. ஆனா அவ வீட்டுல அவளோட அம்மா காசுக்காக இவளை கல்யாணம் பண்ணி வச்சோம். ஆனா இவ நம்மள பாத்துக்காம அந்த 4 பசங்களுக்கு நல்லா சாப்பாடு போட்டு வளர்க்கறான்னு இன்னொருத்தனுக்கு கெட்டி வைக்க பிளான் பண்றாங்க. அவங்க எல்லாரும் ஆர்மிக்கு போன அவ ஹஸ்பண்ட் இறந்துட்டதா நினைச்சிருப்பாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு மட்டும் தான் அவ ஹஸ்பண்ட் 5 வருஷம் கழிச்சு வருவான்னு தெரியும். 5வது வருஷம் முடிய போகுது. நம்ம ஹீரோயினை கடத்தி அவளை கட்டாய கல்யாணம் பண்ண வைக்கிறாங்க. அந்நேரம் அவ ஹஸ்பண்ட் மாஸ் என்ட்ரி கொடுத்து அவளை காப்பாத்திட்டான். அதுவும் இவ்வளவு நாள் குழந்தைங்களை நல்லா பாத்துக்கிட்டதுனால தூக்கு தண்டனையில இருந்து தப்பிச்சுட்டா.